La 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 la. இந்த வீடியோ கண்டிப்பா உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. லெட்ஸ் கோ டு த வீடியோ. டிசிப்ளினை பத்தி நீங்க எக்கச்சக்க வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஹவு டு பி செல்ஃப் டிசிப்ளின், ஹவு டு பி கன்சிஸ்டன்சி அண்ட் ஹவு டு மேக் மணி வித்தின் 1 month, வித்தின் 2 days அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க வீடியோஸ் கண்டிப்பா நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்க லைஃபை லிட்டில் பிட் கொஞ்சமாவது சேஞ்ச் பண்ணும். லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட், ஸ்டார்ட் ஏ ஸ்மால், டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் எவ்ரி திங். ஸோ சின்ன சின்ன விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு. எல்லாத்தையுமே ஒரேடியா சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைக்காத. நாளைக்கே அம்பானி ஆயிடணும், நாளைக்கே கோடீஸ்வரன் ஆயிடணும் அப்படின்னு நினைக்காம சின்ன சின்ன விஷயத்த மாத்து. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீ ஒரு 6 o'clock எழுற, ஏர்லி மார்னிங் 6 o'clock எழுற அப்படின்னா ஒரு 5:30 அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணு. 5:15. ஸோ சின்ன சின்ன, இன்னைக்கு 5:15 எழுந்தோம்னா அப்போ நாளைக்கு வந்து ஒரு 5 o'clock. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணு. ஒரு நாளைக்கு நீ 2 pages ரீட் பண்ற அப்படின்னா ஒரு 3 pages, ஒரு 4 pages. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போ. சின்ன சின்ன ஹேபிட்ஸை நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றும் போது உன்னாலே டிஃப்ரென்ஸை வந்து பார்க்க முடியும் உன் லைஃப்ல. ஸோ முன்ன இருந்த அளவுக்கு இப்போ நம்ம மாறி இருக்கோம், கொஞ்சம் மாறி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உன்னால டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். அதுவே உன்னால வந்து இந்த அளவுக்கு லிமிட், ஸோ இந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு 10 பேஜ் என்னால் படிக்க முடியும் ஒரு சப்ஜெக்ட்ல அப்படின்னா, ஸோ யூ கேன் செட் தட் லிமிட்னா. ஸோ வந்து இதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுவும் நாளாக 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 த என்டையர் மந்த் யூ வில் சி. ஸோ வந்து முன்ன இருந்த மந்த்துக்கு இந்த மந்த்துக்கு நம்ம கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ மந்த் பை மந்த், டே பை டே, ஸோ வந்து உன் லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. நீ க்ரோத்தை வந்து நல்லாவே கண் கூட வந்து பார்ப்பேன். ஓகேவா? செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் யுவர் ரொட்டீன். ஸோ உன் ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணு. இப்போ வந்து நீ ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயத்த வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அப்படின்னா, ஸோ வந்து உனக்கு வந்து கன்ஃபியூஷன் இருக்காம இல்லாட்டி கிளாரிட்டி கண்டிப்பாக வந்து இருக்கும் மேக்ஸிமம் லைஃப்பில். ஸோ இந்த டைமிங்க்கு நம்ம எழுறோம், இந்த டைமிங்க்கு இப்போ வந்து காலேஜ் போகிறோம், இந்த டைமிங்க்கு நம்ம ஸ்கூல் போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க பிலோ 20 yearsக்குள்ளேயும் இருக்கலாம், அபவுட் 30 yearsக்குள்ளேயும் இருக்கலாம், அண்ட் தென் வந்து 60 years அபவுக்குள்ளேயும் இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரொட்டீன் கண்டிப்பாக வந்து வச்சுருப்போம். ஸோ வந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு, ஸோ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒர்க்கிங் ஏஜ், ஸோ அவங்களுக்கு ஒரு டைமிங் இருக்கும். அண்ட் தென் வந்து இப்போ வந்து ஸ்கூல் கோயிங் இல்லாட்டி காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு காலேஜ் டைமிங்ஸ் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொருத்தருக்கு கண்டிப்பாக ஒவ்வொரு ரொட்டீன் இருக்கும். ஸோ அந்த ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்போதான் நமக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் கிளாரிட்டியாக நம்மளால வந்து அந்த விஷயத்த வந்து செய்ய முடியும். ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி. இல்லை நான் வந்து ஒரு ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ணாமல் நான் ரேண்டமாக போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஸோ என்ன நம்ம கோ த்ரூ பண்ணுறோம், அந்த டே ஃபுல்லாக நமக்கு என்ன நடக்குது, நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு இல்லாமல், ஸோ ஏதோ ஒன்று நடந்துகிட்டு இருக்கு, பாட்டுக்கு லைஃப்ல வந்து போய்கிட்டு இருக்கு, அந்த டே அப்படியே டக்குன்னு போயிடும் ஆக்சுவலா. ஸோ நம்ம எந்த ஒர்க்குமே போடாம ஸோ டக்குன்னு போற மாதிரி இருந்தா, ஸோ த டே ஹஸ் வேஸ்டட். ஓகேங்களா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ கரெக்டாக நம்ம ஹெல்த்தியாக நம்ம இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த ஒர்க் அந்த டைமுக்கு நம்ம பண்றோமா, ஸோ சின்ன எஃபர்ட்டாவது நம்ம அந்த ஒர்க்குக்காக போடுறோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பா உங்க லைஃப் சேஞ்ச் ஆகிறத கண்டிப்பா நீங்களே பார்ப்பீங்க. உங்க ரொட்டீனை ஃபாலோ பண்ணும் போது ஆக்சுவலா ஸோ அடுத்த நாளும் அதே ரொட்டீனுங்கிறத கண்டிப்பா உங்க பிரெயின் வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதனால தினமும் நம்ம அதை செய்யறது மூலமா கண்டிப்பா கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸ்டே அவே ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இந்த மாடர்னைஸ்டு வேர்ல்ட்ல கண்டிப்பா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத இடமே கிடையாது. மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், அண்ட் தென் டிவிஸாக இருக்கட்டும், அண்ட் தென் பீப்புள்ஸாக இருக்கட்டும், நியூஸஸாக இருக்கட்டும். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸை தவிர்க்கவே முடியாத ஒரு இறால நம்ம வந்து இருந்துட்டு இருக்கோம். ஸோ ஃபோன் எடுத்த இன்ஸ்டா ரீல்ஸ், ஸோ இன்ஸ்டாவை விட்டு யூடியூப்க்கு வந்தால் யூடியூப் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பார்க்கணும், யூடியூப்ஸை விட்டு வெளியில் இந்த வாட்ஸ்அப், ஸோ அது இது ஸ்னாப்சாட், ஸ்ட்ரீக்கை மெயின்டைன் பண்ணும், அதை மெயின்டைன் பண்ணும், இதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இது. ஆக்சுவலா இப்போ ரேண்டமா ஒருத்தர் ஒரு நாளைக்கு மினிமம் ஆச்சு, சும்மா ஆச்சு 4 hours 3 hours யூஸ் பண்றாங்க. எதுக்கு யூஸ் பண்றாங்க, ஏன் யூஸ் பண்றாங்க தெரியாம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா உண்மையிலே சொல்ல போனா ஒரு மொபைல் போன்ன்றது ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. நாம அதை தவறா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால நமக்கு இந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஸோ இதெல்லாம் வந்து வந்துகிட்டு இருக்க. சரியான முறையில யூஸ் பண்றவங்க கண்டிப்பா வந்து அவங்க வாழ்க்கையில அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து ஒரு மொபைல் போன் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, ஸோ யூ கேன் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு ஒரு 20 minutes ஒரு 10 minutes உன்னால
பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யூ கேன் ஸ்க்ரோல் யுவர் ரீல்ஸ். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் ஏதாவது பார்க்கலாம் ஆக்சுவலாக. ஆனால் 1 hour 2 hour 3 hour 4 hours வாட் இஸ் கெயின் ஃபார் தட்? ஸோ எல்லா ரீல்ஸுமே நம்ம வந்து பார்க்க போகும்போது கண்டிப்பா வந்து நம்ம பிரெயின்ல இருக்க போறது கிடையாது, எதுவுமே வந்து ஸ்டோர் ஆக போகுது, எல்லாம் வந்து பறந்து தான் போகுது. ஸோ நம்ம லாங் டேர்மா எது நம்ம பார்க்குறோமோ அதுதான் நம்ம பிரெயின்ல அட்லீஸ்ட் அந்த கான்செப்டாவது நமக்குள்ள போகும். ஸோ ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிக்கோ. ஸோ மொபைல் ஃபோன்ஸ்ல நிறைய பேர் நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. எடிட்டிங் கத்துக்கோ, இல்லாட்டி ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி பண்ணணும் கத்துக்கோ, அது கத்துக்கோ, புதுசா வெப்சைட் எப்படி டெவலப் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கோ. ஸோ நிறைய ஆன்லைன் டியூட்டோரியல்ஸ் நிறையவே வந்து இருக்கு. ஒரு ஸ்கில்ல எப்படி நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கோ. மியூசிக் கத்துக்கோ, டிராயிங் கத்துக்கோ, அதுக்கப்புறம் டான்ஸ் கத்துக்கோ. எல்லாமே இப்போ அந்த ஆன்லைன்ல நிறைய விஷயம் வந்து போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ நீ வந்து ஆன்லைனை தயவு செஞ்சு மொபைல் போனை வேஸ்டா யூஸ் பண்ணாம கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி உன் ஸ்கில்ல உங்க லைஃபை வந்து இம்ப்ரூவ் பண்ற மாதிரி ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கோ. அண்ட் தென் தட் ஸ்கில் ஸ்பீக்ஸ் யூ. ஓகேவா? ஸோ அந்த ஸ்கில் நீ டெவலப் பண்றதுனால கண்டிப்பா உன்னோட க்ரோத், கண்டிப்பா உங்க ஃபினான்ஷியல் க்ரோத்தா இருக்கட்டும், அந்த மணி அர்னிங் ஸ்கில்ஸா இருக்கட்டும், ஸோ இதெல்லாமே கண்டிப்பா உனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கில்ல ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணு. ஸோ அவாய்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃப்ரம் மெனி அதர் திங்ஸ். ஓகேவா? ஸோ வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிட்டு நீ லைஃப்ல முன்னேறி போயிட்டு இருக்கியோ கண்டிப்பா உன்னால லைஃப்ல சேஞ்சஸா கண் கூட பார்த்த விஷயம். செட் கோல்ஸ். வித்தவுட் கோல்ஸ் நோ டைரக்ஷன்ஸ். ஸோ கோலை செட் பண்ணு. நீ என்ன உன் லைஃப்ல நீ என்ன உனக்கு தேவை, என்ன நீ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு இருக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா சில பேருக்கு ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசையா இருக்கும், சில பேர் டாக்டர் ஆகணும்னு ஆசையா இருக்கும், சில ஒர்க்கர்ஸ்க்கு நல்ல ஒரு ஹை பொசிஷனுக்கு போகணும்னு ஆசையா இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து அம்பானி ஆகணும்னு ஆசை, எலான் மஸ்க் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆசை, நிறைய பேருக்கு நிறைய ஆசை இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்குண்டான நீ ஸ்டெப் எடுத்து வச்சா மட்டும்தான் அது உன்னால குரோத்தை வந்து பார்க்க முடியுமே தவிர்த்து. ஸோ வந்து உன் செட்டை வந்து கோல்ஸ் உனக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு குரோத்தை வந்து இது பண்ணு. ஸோ ஹெல்த் ஃபிட்னஸா இருக்கணும், ஸோ பாடியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா, ஸோ அது ஃபிட்னஸா இருக்கணும் அப்படின்னு வச்சுன்னா, ஸோ அது கோலை ஃபர்ஸ்ட் செட் பண்ணு. கோலை செட் பண்ணாதான் அதுக்குண்டான வழி வந்து பிறக்கும். ஸோ எப்படி போகணும், என்ன பண்ணணும், நம்ம எந்த புக்ஸ் வந்து ரீட் பண்ணணும், ஸோ அதுக்குண்டான டுட்டோரியல்ஸ் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்கூலோ காலேஜோ நம்ம போய் பார்க்கணும், ஸோ யாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்குண்டான இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு கோலுமே இல்லாம சும்மா ரேண்டமா நம்ம லைஃப் போற போக்குல நம்ம போயிருந்தோமா கண்டிப்பா நம்ம லைஃப்ல வந்து அச்சீவ்மெண்ட் ஒரு செல்ஃப் டிசிப்ளின் ஒரு சக்சஸ் அப்படிங்கிறது கிடையவே வரவும் வராது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு கோல் ஒன்று இருக்கும். ஸோ சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் ஒரு கோல் வச்சுட்டு தான் எல்லாருமே இருப்பாங்க ஸ்கூல் டேஸ்ல இருந்து. ஸோ அந்த கோலை யார் சக்சஸ் பண்ணாங்க அப்படிங்கறதா ஸ்பீக்ஸ் மேட்டர். அவங்க எந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க அப்படின்னு தான் மேட்டர். எந்த ஒரு கோலும் இல்லாம ரேண்டமா நம்ம இருக்கோம் அப்படின்னு தயவு செஞ்சு யாருமே இருக்காதீங்க. ஸோ உனக்கு இன்ஃபுளுசர் ஆகணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா இன்ஃபுளுசர் ஆகும், ஒரு யூடியூபர் ஆகணும் ஆசைப்பட்டா யூடியூபர் ஆகு. ஸோ வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ். உன் கையில என்ன இருக்கோ அதை வச்சு நீ ஸோ அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீயே வந்து உன் லைஃப்ல வந்து ஸோ அவங்க அந்த இது வச்சிருக்கிறதுனால தான் அவங்க வந்து அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. என்கிட்ட இது இல்லை, ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீ செஞ்சா மட்டும்தான் உன் லைஃப்ல கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் வரும். கண்டிப்பா நீ சக்சஸ்ங்கிறத டேஸ்ட் பண்ணதான் செய்வேன். டேக் கேர் ஆஃப் யுவர் பாடி அண்ட் மைண்ட். பாடியும் மைண்டும் தான் உங்ககிட்ட இருக்கிறதுல ரொம்ப ஒரு ப்ரீஷியஸான ஒரு திங் ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ வந்து நீ பிறந்த போது உடம்பும் மைண்டும் தான் கண்டிப்பா வந்து உன்னோட வந்திருக்கே தவிர்த்து நீ வச்சுட்டு இருக்க கையில் வச்சுக்கிட்டு மொபைல் போனு, இந்த பக்கம் ஒரு பிரேஸ்லெட், இந்த பக்கம் தங்க நகை, அதெல்லாம் உங்ககிட்ட எல்லாம் வந்தவே கிடையாது. ஆக்சுவலா உன் பாடியும் பிரெயினும் மட்டும்தான் உன் கூட வந்து வந்திருக்கு. ஸோ அது ஒரு ப்ரீஷியஸான திங். அதை மெயின்டைன் பண்ணு. நல்லா தூங்கு, நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிடு, மெடிடேஷன் பண்ணு, எக்ஸசைஸ் பண்ணு. இந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா இருக்கியோ ஸோ அந்த அளவுக்கு உன் லைஃப் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஹெல்த்தி பர்சன் இஸ் ஈக்குவல் டு சக்சஸ்ஃபுல் பர்சன் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்வேன். ஸோ அது உனக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் டிசிப்ளினா வந்து கொடுக்கும். ஸோ ஹெல்த்தி பர்சன் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ராங் டிசிப்ளின் அப்படின்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ ஒரு ஹெல்த்தி பர்சனா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நிறைய ஸோ வந்து நிறைய வந்து அவங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் ஸோ அவங்களுக்குனால கண்டிப்பாக வந்து ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். அண்ட் தென் வந்து அவங்களால வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து போக முடியும் லைஃப்ல. ஸோ உன் பாடியை மெயின்டைன் பண்றது. ஸோ உன்னால இப்போ வந்து ஸோ நல்லா வீக் ஆயிருக்கேன் அப்படின்னா ஸோ ஜிம் போ, தப்பு இல்லை. யார் சொன்னாலும் தப்பு ஜிம் போகல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உன்னால முடியுதா, சரி உன்னால போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸசைஸ் பண்ணு, வீட்ல இருந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸை நீ வந்து வளர்த்துக்கோ. மெடிடேஷன் பண்ணு. இல்லை ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கு, டிப்ரெஷனா தான் இருக்க தான் செய்யும். ஒவ்வொரு விஷயத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க லைஃப்ல.
ஸோ நீ எப்படி இருக்க அப்படிங்கிறது தான் ஸ்பீக்ஸ். ஓகேவா? ஸோ மெடிடேஷன் பண்ணு. ஸோ வந்து நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஒரு 10 நிமிஷம் ஒரு கண்ணை முடிய வச்சு எப்படி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றது, எப்படி நம்ம வந்து அதுக்கு உண்டான வழிகள் எப்படி தேடுறது, ஸோ எங்க போனா எங்க வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும், பணத்து மூலமா சால்வ் ஆகுமா, இல்லை ஒரு பர்சன் கிட்ட போய் பேசுறதுனால அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முடி யோசிச்சு, ஸோ ஆங்கர் ஆகாத, அப்செட் ஆகாத, ஸோ இதெல்லாம் நீங்க பார்க்க போகும்போது தான் உன் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் ஆகும். ஸோ ஹெல்த்தியா இரு. ஸோ உன் பாடியும் உன் மைண்டும் மட்டும்தான் உனக்கு கொடுத்த ஒரு கடவுள் கொடுத்த ஒரு ப்ரீஷியஸான ஒரு திங். ஸோ அது எப்பயுமே டேக் கேர் பண்ண மறந்தாத. தட்ஸ் கீப்ஸ் யுவர் இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ நீ வந்து ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெல்த்தியா இருந்தா மட்டும்தான் உன்னால வந்து ஒரு பணமோ ஏர்ன் பண்ண முடியும். ஆக்சுவலா சொல்ல போனா ஸோ ஹெல்த் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னா உனக்கு ஒர்க் போடவும் மாட்டேன். ஸோ உன்னால ஏர்ன் பண்ணவும் முடியாது. ஸோ லைஃப் கோஸ் டிப்ரெஷன், அப்படியே வந்து கீழே போயிட்டு தான் இருக்கும். ஸோ ஹெல்த்தை ரொம்ப மெயின்டைன் பண்ணிக்கிறது விட்டுறாத. ஸோ ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட் டு எவ்ரி ஒன். ஸோ எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் சரி, ஸோ நீ வந்து அபோவ் 60 இருந்தாலும் சரி, நீ அபோவ் 20 இருந்தாலும் சரி, ஸோ எந்த குரூப்பா இருந்தாலும் சரி, இப்போ வந்து ஆரோக்கியமா இருக்க அப்படின்னா உனக்கு எந்த ஒரு சின்ன இது இருக்கு அப்படின்னா ஒரு பிரச்சனை. இதே ஒரு பெரிய நோய் இருக்கிறவங்க கிட்ட போய் நீ வந்து கேட்டுப்பாரு, அவங்க வந்து இது இருக்குப்பா அது இருக்குப்பா, என்னால இதை செய்ய முடியல அதை செய்ய முடியல, டயர்டா இருக்கு, ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் எனக்கு இது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சஃபரிங்ஸை வந்து ஃபர்ஸ்ட் கேட்டுப்பேன். ஸோ அந்த அளவுக்கு நம்ம பாடியை மெயின்டைன் பண்றது உனக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ன்றது தெரிய வரும் ஆக்சுவலா. ஸோ ஹெல்த்தியா இருக்கும் போது நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ ஒரு நோய் அப்படின்னு வரும்போது மட்டும்தான் நமக்கு அதுல எவ்வளவு ஒரு கான்சியஸ் மைண்டு, ஸோ இந்த அளவுக்கு சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வேலையும் செய்ய முடியாம இந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோய் புதுசா கண்டிப்பா வந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதுல இருந்து எப்படி நம்ம தவிர்த்துக்கிறது, ஸோ ஃப்ரூட்ஸு அண்ட் தென் வெஜிடபிள்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து சாப்பிட்டு எப்படி நம்ம ஆரோக்கியமாயிரு அண்ட் தென் அவாய்ட் மேக்ஸிமம் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ், ஸோ ஜங்க் ஃபுட்ஸ், பேக்கெட் ஐட்டம்ஸ், ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு நீ அவாய்ட் பண்றியோ அந்த அளவுக்கு நீ வந்து ஆரோக்கியமா இருப்ப. சரியா? ஸோ இந்த அளவுக்கு மேக்ஸிமம் நீ வந்து உன் லைஃப் வந்து ஹெல்த்தியா வந்து லீட் பண்ண முடியும். ஆக்சுவலா சொல்ல போனா ஸோ 2 போனஸ் டிப்பு. ஸோ வந்து 5 நிமிட்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் ஒன்று இருக்கு. ஸோ அந்த 5 நிமிட்ஸ் ரூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டா, ஒரு கஷ்டமான ஒரு வேலை கொடுத்துட்டாங்க, அந்த வேலையை செய்யறதுக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னாலும் செய். ஸோ 5 நிமிட்ஸ் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டா, ஸோ 5 நிமிட்ஸ் செஞ்சுட்டோம், அடுத்த 10 நிமிட்ஸ் செய்வோம், இந்த வேலையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ வந்து இனிஷியேட் பண்ணா மட்டும்தான் உன்னால வந்து ஸோ அதை வந்து முடிக்க முடியும். ஸோ ஈஸியஸ்ட் அண்ட் தென் வந்து அந்த வேலையை சீக்கிரம் முடிச்சு உன்னால வந்து ஸோ அந்த ஃபினிஷ் ஃபுல்லாக உன்னால பண்ணிக்க முடியுமே தவிர்த்து ஸோ நீ வந்து போஸ்ட்பான் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கோ, நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா உன்னால அந்த வேலையை செய்யவே முடியாது. ஒரு 5 நிமிட்ஸ் இனிஷியேட் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் எப்பவுமே பெருசாக இருக்குமே தவிர்த்து அடுத்தடுத்து இருக்க ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஈஸியாக அண்ட் மோஸ்ட் கம்ஃபர்டபுளாக தான் இருக்குமே தவிர்த்து ஸோ ரொம்ப வந்து இது பண்ணிக்காத. ஸோ எடுத்த உடனே ஸ்டெப்பை வந்து 5 நிமிஷம் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாரு. இப்போ தூங்குறத மட்டும் 5 நிமிஷம் தூங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஒர்க்கை மட்டும் 5 நிமிஷம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் 10 இப்போ இன்னும் ரெஸ்ட் எடுத்து ஸோ இன்னும் 5 நிமிஷம் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி கூட நீ பண்ணிக்கலாம் ஆக்சுவலா சொல்ல போனா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எவ்ரி ஒன் இஸ் நாட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு ஒரு நாள் டிசிப்ளின் நான் வந்து இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குவிட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. நாட் எவ்ரி ஒன் இஸ் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ இம்பர்ஃபெக்ட் தான் உன்னை வந்து பர்ஃபெக்டா வந்து மாற்றும் ஆக்சுவலா. ஸோ உன்னோட இம்பர்ஃபெக்ஷன் தான் உன்னோட பியூட்டி நான் சொல்ல போனா. ஸோ வந்து நீ எந்த அளவுக்கு ஸோ மறுபடியும் கீழே விழுந்து இலை மட்டும்தான் நம்மளோட என்டியூரன்ஸ் என்ன, நம்மளோட ஸ்ட்ராங் என்ன, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு வந்து தெரியும் ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ வந்து மோட்டிவேஷன் உன்னை வந்து ஸ்டார்ட் பண்ண தொடங்குமே தவிர்த்து செல்ஃப் டிசிப்ளின் மட்டும்தான் உன் லைஃப்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா என் பண்ண வைக்கிறதுக்கு, ரொம்ப ரீச் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த மாதிரி மோட்டிவேஷன் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பா ஸ்டே டியூன் வித் மௌலி சங்கர். அண்ட் that's it. Bye bye guys.